ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சண்டே ஸ்பெஷல். ஸோ மழை டைமில் நல்லா சூடாக நான்வெஜ்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போது 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். ஸோ இது காயறதுக்குள்ளே நீங்கள் சைட் பை நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பெரிய வெங்காயம் 4 போதும். தக்காளி 3லேருந்து 4 தக்காளி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கணும். சோம்பு நல்லா எண்ணெயில் வதக்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துன்னு சொல்லிட்டு நான் 4 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் மினிமம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா உங்களுக்கு எண்ணெயில் வதக்கி விடணும். ஏன்னா வெங்காயம் ஒரு ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆனால் தான் நீங்கள் அடுத்த தக்காளி மசாலா எல்லாமே ஆட் பண்ணணும். வெங்காயம் வேகாமலே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ குழம்பு டேஸ்ட்டு வராது. ஸோ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ கலர் நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, வெங்காயம் கலர். இந்த டைமில் நான் தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். தக்காளி ஒரு 3 தக்காளி நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் கலர் லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறேன். நான் அது ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கே ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எண்ணெயில் உங்களுக்கு ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ட்ரை ஆகிடும், அடி பிடிச்சிடும். அதனால் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணாலே போதும். இப்போ ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஆவி பறக்க சூப்பராக ஸ்மெல் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஏலக்காய் நான் எடுத்துக்கிறேன். இது என்னென்னா நாட்டு ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக தான். அப்புறமா கிள்ளி வச்சுருந்த கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நீங்கள் லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அது ஏலக்காய் கருப்பு ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இருந்தால் ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ நான் 1 kg மட்டன் காலையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு இப்போ நான் எல்லா மட்டனும் பீசஸும் நான் ஆட் பண்ணுறேன். மட்டன் பீசஸ் எப்போவுமே ரொம்ப பெருசாக நீங்கள் குக் பண்ணாதீங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ், இல்லைனா சின்னதாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா நீங்கள் ரொம்ப பெருசாக ஆட் பண்ணிங்கன்னா அதில் மசாலா உங்களுக்கு நிறைய வராது. ஸோ எல்லாமே குட்டி குட்டியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மட்டனும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த மட்டனில் நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா நான் ஆட் பண்ணேன். கரம் மசாலா ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா காரம் அதிகம் கரம் மசாலா. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கறி மசாலா நான் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கறி மசாலா யூஸ் பண்ணலாம், இல்லைனா மட்டன் மசாலா பேக்கெட் கூட விற்கிது, நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கல் உப்பு நான் ஆட் பண்ணுறேன். இந்த கறி மசாலா பார்த்திங்கன்னா இது டேஸ்ட்டுக்காக தான். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கறி மசாலா கரம் மசாலா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாதாரண மிளகுத்தூள் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணணும். மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணணும். 4லேருந்து 5 ஸ்பூன் கறிக்கு ஏற்ற மாதிரி. இப்போது 1 kg நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் 5 ஸ்பூன் ஆட் பண்ணணும். இதே ஒரு அதிகமாக ஒன்று வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் 5 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. ஏன்னா மசாலா கறி கூடவே நீங்கள் தண்ணி இப்போவே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த ஃப்ளேவர் வராது. இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷமாவது அந்த மசாலாலே இது வேகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா
ஒரு கரண்டி வந்து தயிர் வந்து புது தயிர் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக தான். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கறி வந்து சூப்பராக இருக்குது. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிடணும். உடனே தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சொம்பு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது குழம்பு தான். கிரேவினா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். நீங்கள் சப்போஸ் நைட்டு வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி சாப்பிடணுன்னா நீங்கள் மதியமே வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா நைட்டு வந்து நம்ம மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு எதுவும் இல்லை, இது கூட தொட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது மட்டன் மட்டும் பார்த்திங்கன்னா 7 விசில் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்கன் நார்மல் சிக்கன்னா 5 விசில் போதும். மட்டன்னா 7 விசில் கண்டிப்பாக வரணும். இப்போ விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக பாருங்கள், நம்மளுக்கு அந்த மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள். மட்டன் பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரி இருக்குது. நம்ம 7 விசில் வச்சோம். 6லேருந்து 7 விசில் போதும், இல்லை 7 விசிலே போதுமானது தான். இப்போ நான் உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு வந்து முன்னாடியே நான் குக்கரில் வந்து வேக வச்சுட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேயே நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணக்கூடாது. மட்டன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம், அதாவது கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாக நசுங்கிடும். அதனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் காரம் கரெக்டாக இருக்குதா, உப்பு கரெக்டாக இருக்குதா வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நான் கறி மசாலா வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து வீட்டிலே நான் ப்ரிப்பேர் பண்ணது தான். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் மட்டும்தான். உங்கள்கிட்ட சில்லி பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. நல்லா வந்து உங்களுக்கு குக் ஆகணும். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து சாதத்தோடு நீங்கள் கலந்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பாய்.